கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இந்த நாளிலே இந்த நாள் முழுவதும் அவர் நமக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி நமக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் நோக்கி நாம் பார்ப்போம். அப்போஸ்தலன் யோவான் எழுதின நிருபத்தில் முதலாவது நிருபம் 2வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவராலே பெற்றுக்கொண்டதான அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அதற்கு முன்பாக 20வது வசனத்தில் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அபிஷேகம் மிக மிக அவசியம். அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக காணப்படுமே என்று சொன்னால் அந்த அபிஷேகம் நிறைந்திருக்கிற வேளையில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் நம்மை சுற்றி தாக்காது. பரிசுத்தமாக இருக்க நம்மை காத்துக்கொள்ள முடியும். எந்த தீங்கும் நம்மை அணுகாது. அவராலே நாம் பெற்ற அபிஷேகம் நமக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு வேறு எந்த ஒரு காரியத்தையும் அது போதிக்காது. நீங்கள் புதிதான எந்த சத்தியத்தையும் அறிந்து கொண்டதான வேலை காரியம் கூட இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் அந்த அபிஷேகத்துக்குள்ளே நிலைத்திருப்பீங்கன்னா சகல காரியத்தும் உங்களுக்கு போதிக்கப்படும். அவராலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சகல காரியங்களிலும் ஒரு வழி நடத்துவார், ஆலோசனை சொல்லுவார், இதுதான் வழி என்று சொல்லுவார். அப்படிப்பட்டதான நிலையிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அவரிடத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அபிஷேகத்தை நாம் பெற்று நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வேளையில் சத்தியமாகிய இந்த காரியத்தை அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற வேளையில் அது உண்மையும் மெய்யுமாக இருக்கிறபடியினால அதை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள் நிலைத்திருப்போம். அப்படியாக நாம் வாழும் பொழுது அந்த அபிஷேகம் நம்மை சகல சத்தியத்திற்கும் உள்ள வழி நடத்தும். அந்த அபிஷேகம் நமக்கு சர்வ எல்லா ஞானத்தையும் எப்படி நடக்கணுங்கிற காரியங்களை குறித்து நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நல்ல ஆண்டவரே அபிஷேக வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் ஆண்டவரே உமக்குள் எங்களுக்குள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அதை எங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துறீங்க. இந்த அபிஷேகத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.